திங்கட்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஜானகி, மாயா 2 பேருமே சேர்ந்து புவனேஸ்வரி வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. காலையிலே வந்து நம்ம ஜானகி அதுக்கடுத்து மாயா 2 பேருமே வந்து கோயிலுக்கு கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து சொல்கிறாங்க, மாயா கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம், மனசே சரியில்லை, வா போய் சாமி கும்பிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பெரியம்மா வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்ப்பத்தில் வந்து ஒரு கார் வருது. அதில் யார் வரான்னு பார்த்தா புவனேஸ்வரி தான் வராங்க. இவங்க வர்றதை பார்த்தோன்னே பக்கத்தில் வந்து காரை வேகமாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அங்கனக்குள்ளே இறங்கி நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பார்த்தவொடனே இவங்களும் அப்படியே நின்றுறாங்க. மாயா ஜானகி 2 பேருமே வந்து, என்ன 2 பேருமே எங்கே போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனேயும், நாங்கள் எங்கே போனால் உனக்கு என்ன, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானகி வந்து கோவப்படுறாங்க. என்ன ஜானகி இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, நானே வந்து உன்னை கடைசியாக பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உனக்கு பெயில் வேறு முடியுதாம்ல, நீ எப்படி இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து போயிடுவ. கொலை பண்ண குற்றத்துக்காக உன்னையும் தூக்கி ஜெயிலுக்குள்ளே ஆயுளுக்கும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதனால தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, என்ன ஓவராக வாய் பேசுகிற மாதிரி தெரியுது, கார்த்தி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து நல்லா இருக்க முடியும். கார்த்தியை மட்டும் கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்புறம் ஜெயிலுக்கு போகிறது பெரியம்மா கிடையாது, உங்களை தான் குடும்பத்தோடு தூக்கி கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே வைக்கணும். சீட்டிங் பண்ணிவிட்டு ஒரு உயிரோடு இருக்கிற ஆளை வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சட்டத்தையும் போலீஸு எல்லாத்தையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு உங்களை தான் தூக்கி உள்ளே வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நிறுத்திடி, கார்த்தியை உங்களால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது சரியா, கார்த்தி சேஃபான இடத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் கார்த்தியா, கார்த்தியை வந்து கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. ஏய் உன்னால் அதெல்லாம் முடியாதுடி, கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நீ தேடிக்கிட்டு தான் இருக்க போகிற. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கோர்ட்டில் வந்து ஹியரிங் வரப்போகுது, அப்போ வந்து ஒன்றுமே நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரியம்மாவை தூக்கி ஜெயிலுக்குள்ளே போட போகிறாங்க. அதை கண்குளிர பார்க்கத்தானே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடக்குதா இல்லையான்னு பாரு. அதுக்கடுத்து உங்கள் பெரியம்மாவை தூக்கி ஜெயிலுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து என்னோடய டார்கெட்டே ரகுராம் தான். ரகுராமை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும். அவனை பற்றி எதுக்கு எடுத்தாலுமே வந்து என்னோடய வளர்ப்பு, என் பொண்ணு அப்படி இப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். அவள் பொண்ணு என்ன யோக்கியமா, அவள் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு, என் பொண்ணை பற்றி தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்காத, உனக்கு அவளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி வந்து ரொம்ப கோவப்படுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உன் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாதா, ஒரு நாள் தனியாக வந்து என் கார்த்தி கூட வந்து உன் பொண்ணு தங்குனவ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனேயுமே மாயாவுக்கு ஜானகிக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா நமக்கு மட்டுமே இந்த உண்மை வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ இவ சொல்லிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு, தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்ன, எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு சரியா, இந்த உண்மையை நான் நேராக போய் ரகுராம்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. ஏய் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜானகி வந்து கோவப்படுறாங்க. என்ன கோவப்படுறியா, உன் புருஷன் வந்து அவமானம் தாங்க முடியாமல் எதுவும் பண்ணிக்கிடுவான்னு நினைக்கிறியா, ஆல்ரெடி அவனை வெத்து வேட்டை ஆக்கியாச்சு, ஊருக்குள்ளே வந்து தலைவர் பொறுப்பில் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெத்தா தலையை நிமித்திக்கிட்டு சுற்றிக்கி திரிஞ்சான். இப்போ வந்து ஒன்றுமில்லாதவனாக்கி வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார வச்சாச்சு. இனி இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ அளவு மீறி போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானகி வந்து கோவப்படுறாங்க. சரி ஜானகி கோவப்படாத, உனக்காக வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், நான் எப்போ சொல்லுவேன் தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதில் வந்து அவன் ஆல்ரெடி பாதி உடஞ்சிருவான். அதுக்கடுத்து என் பொண்ணு சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ போய் உன் பொண்ணு வந்து கார்த்தி கூட தான் தங்கி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன்னு வச்சுக்கோமே, என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க. ஏய் இங்கே பாரு, கூடிய சீக்கிரம் வந்து உன் முகத்திரையும் அந்த கார்த்தியையும் பிடிச்சி ஜெயிலில் அடைக்கலை, நான் வந்து மாயா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாசா பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துருவோண்டி அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.